தமிழ் அரசியல்வாதிகள் சில பேர் பாதாள உலக குழுவுக்கு அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளுக்காக முன்னின்றிருக்கார்கள் ஆதாரம் இளைஞரசிட்ட இருக்குது. இது தொடர்பாக இக்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறுகின்றதா இங்கே பெரிய பேசுகிறது, அதாவது தமிழ் மற்றும் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள. ஸோ அவர்களையும் வெளிக்கொண்டு இப்படியான ஒரு தேசிய அணியில இடம்பெற்று இலங்கை என்றது மூவின தேசிய அணியில் இந்த மூவின மக்களும் சேர்ந்து விளையாட போகணும். அதுவும் இந்த விளையாட்டுகளை மக்கள் எந்தவித இந்த எல்டிடி என்ற வாசகங்களை அடிக்கடி பயன்படுத்துறதும், சிங்களத்தில் கொட்டியான்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுது, வெளிநாடுகளில் போயிட்டு விடுதலை புலிகளோட தொடர்புபட்டது, அதே போல உள்நாடுகளில் முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயங்களில் அனுகுமார திசாநாயக்க புலிகளை ஆதரிக்கும் வகையில் செயற்படுறதாக இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி ஒரு உரிமை போராட்டம் ஒன்று எதிர்ப்பு இடம்பெறுகிறது. இது வருட வருடம் இடம்பெற ஒரு விடயம். இலங்கை அரசால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக அங்கே தீர்வுகள் சில எட்டப்படுறது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் தற்போது இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அதற்குரியதா அல்லது இன்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க ஜாழ்ப்பாண விஜயத்தை மேற்கொண்டு அங்கு வடக்கு மக்களுக்கு சாதகமான சில விடயங்களை, முக்கியமாக இந்த இமிகிரேஷன் அலுவல் சார்ந்த பாஸ்போர்ட் விஷயம் சார்ந்து அங்கு ஒரு கிளை, பிரதான கிளை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதை விட பிராந்திய கிளை என்று சொல்லலாம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு ஜனாதிபதி கச்சை தீவுக்கு விஜயம் செய்தது, அது ஒரு பதிப்பாக அங்கே இடம்பெற்றிருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதோட பல அபிவிருத்தி திட்டங்கள், கிரிக்கெட் மைதானம் போன்ற விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்றைய செய்தியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் இனவாதத்துக்குன்னு சொல்லி கொடி தூக்கி திரிகிற ஒரு சில அரசியல்வாதிகளில் முக்கியமான ஒரு நபர் தான், அதுவும் ஒரு வக்கீல் என்று சொல்லலாம். அவர் கிட்டடியில் ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்துக்களில் இனவாதத்தை தூண்டும் வகையில் இருப்பதன் காரணமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலதிகமாக சிறையில் அடைக்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையில் இலங்கை நாட்டை விட்டு தப்பியோடு பிரிதொரு நாட்டில் தற்போது குந்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். ஸோ அவர் தொடர்பான செய்திகளும், அதாவது தனக்கு பிறப்பிக்க இருக்கிற பிடியாணையை ரத்து செய்ய கூறி மேல்முறையீடு செய்த சம்பவம் தொடர்பான செய்திகளையும் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த காணொலியை போயிட்டு முழுமையாக பார்க்க முதல்ல இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் நான் எதிர்காலத்தில் நான் பதிவேற்றம் செய்யும் போது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரக்கூடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்னுடைய வீடியோக்களை தேடி தெரியணும்னு அவசியம் இல்லை, நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்து தகவல்களை அறிஞ்சு கொள்ளும். ஸோ இப்போ நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். அதாவது உதயன் கம்பம்பில இலங்கையில் இருக்கிற சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளில் முக்கியமான ஒரு நபர். அதாவது இனங்களுக்கு இடையிலான முருகல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சிங்களவர்கள் மத்தியில் தங்களோட ஆட்சிகளை நிலைநாட்டுவதற்காக இனவாத மதவாத கருத்துக்களை அதிக அளவு மக்கள் மத்தியில் பரப்பி தெரிய அரசியல்வாதிகள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதயன் கம்பம்பில போன ஆட்சியில், அதாவது கோத்தராஜபக்ச ஆட்சியில் இவர்கள் முக்கிய பங்கு வச்சிருந்தார். அதே போல தான் போன கோத்தராஜபக்ச ஆட்சியில் பொது பாதுகாப்பு செயலாளர் இருந்தவர் சரத்வீர சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரும் இவரும் ஒரே மாதிரி தான். எவ்வாறு அவர் இனங்களுக்கு இடையிலான முருகலுக்கு ஏற்ற வகையில கருத்துக்களை வெளி உலகத்திலையும் சரி கையாளுறாங்களோ அதே போலதான் உதயன் கம்பம்பில இவர் உண்மைக்குமே பார்க்க போனீங்கன்னு சொன்னா படிக்காதவர் என்று சொல்லலாது. அது இலங்கையில ஒரு பழைய சட்டத்தரணின்னு சொல்லலாம். இவர் வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து ஒரு அரசியல் வரலாறு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பிவித்ரு ஹெல உரிமை என்ற கட்சியில தலைவரும் அதேவேளை முன்னாள் அமைச்சரும் ஆவார். இவர் கடந்த காலங்களில் அனுகுமார திசாநாயக்கோட என்பிபி ஆட்சி தொடர்பாக வெளிநாடுகளில் போயிட்டு விடுதலை புலிகளோட தொடர்பு பட்டது, அதே போல உள்நாடுகளில் முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயங்களில் அனுகுமார திசாநாயக்க புலிகளை ஆதரிக்கும் வகையில் செயற்படுறதாகவும் அதே போல தொடர்ந்து இடம்பெற்ற அரசியல்களை விமர்சித்து வந்தார். அதாவது இந்த எல்டிடி என்ற வாசகங்களை அடிக்கடி பயன்படுத்துறதும், சிங்களத்தில் கொட்டியான்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தி இனங்களுக்கு இடையிலான, அதாவது தற்போது ஆட்சியில் இருக்கிற அனுகுமார திசாநாயக்கர் ஆட்சியில் இன மத ரீதியின்றி இலங்கையர்கள் என்று வாழ வேண்டும் என்ற ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த அரசு முயற்சி கொண்டிருக்க வேளையில இப்படி தமிழர்கள், கொட்டியா, எல்டிடி இயக்கம், விடுதலை புலிகள், தீவிரவாதிகள் என்று சொல்லி ஒவ்வொரு பேச்சுக்கள்லையும், அதாவது எங்கெங்க இவர்களுக்கு இந்த ஊடக சந்திப்புகள் இடம்பெறும் அந்தந்த இடங்கள்ல இவர் முக்கியமாக இனங்களுக்கு இடையிலான விரோதங்களை வளர்க்கிற வகையிலான கருத்துக்களை தூண்டி விடுவதாக இவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை ஒரு முறைப்பாடாக முன்வைக்கும் பட்சத்தில் இவரை உடனடியாக கைது செய்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலதிகமாக இவரை சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகளை என்பிபி அரசாங்கம், அதாவது என்பிபி அரசாங்கத்தில் இருக்க நீதித்துறை சார்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தார் தயார்படுத்தி கொண்டிருந்த நிலையில இவர் திடீரென்று தாய்லாந்தில் போயிட்டு தஞ்சம் போந்திருக்கார். இப்போ அவர் இரண்டு வகையாக பார்க்கப்படுது. ஒன்று தப்பி போவதற்காக அங்கே போனதாகவும் அல்லது அவரோட சொந்த பர்சனல் விஷயமாக அங்கே போனதாகவும் இது பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் இருந்தும் தாய்லாந்தில் இருந்து கொண்டு இவர் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கார். அதாவது மேல்முறையீடு, கொழும்பு மேல்முறையீடு நீதிமன்றத்தில் முறையிடுறார் அப்படின்னு சொன்னால் தனக்கு எதிராக இந்த இழைக்கப்படுற அநீதியை என்னென்று ஒருக்கா விசாரிக்கணும். அதே போல தன் மேல இவ்வாறு ஒரு பிடியான பிறப்பிக்கப்பட்டால் அதற்கு தடுப்பு உத்தரவுன்னு சொல்லி வழங்க வேண்டும் சொல்லி தான் இந்த
கடிதத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கார். அதாவது இந்த மனுவில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்க முக்கிய பிரதிநிதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை குறிப்பிட்டிருக்கிறோம். அதேவேளை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், காவல்துறை அதிபர், மற்றது சிஐடி குற்றப்புலனாய்வு உயர் அதிகாரிகள், அதோட குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களத்தின் பொது இயக்குனர் ஆகியோரை வந்து இதில் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. தனக்கு எதிராக இவங்க தான் சதித்திட்டம் தீட்டுறாங்க. அதை விட இந்த பிரச்சனை என்னத்துக்கு முக்கியமாக வந்ததுன்னு சொன்னால், முன்னாள் கடைப்பள தளபதி நிசாந்த ஒழுக்கத்தின கைது செய்யப்பட்ட நேரத்தில் வந்து இலங்கை அரசாங்கமானது வந்து தமிழக விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களோட கருத்தை கேட்டு தான் செயற்படுறார்கள். ஸோ அந்த இடத்துல இவர்கள் வந்து இந்த கொட்டியான்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னும் அமைதியாக போகிற இந்த சூழல் இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான பிரிவினைவாதம் ஒன்றை இயக்குறதுக்கு தான் முயற்சித்தாகத்தான் தனக்கு மீது பொய்யான வழக்கு போட்டிருக்கதாகவும், உண்மைக்கும் அதான் நடந்தது, ஆனால் பொய்யான வழக்கு போட்டதாக அவரது சார்பில் தெரிவிக்கப்படுது. ஸோ இவர் தாய்லாந்திலிருந்து எவ்வாறு இந்த மனுவை முறையிடுறான்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், பவர் பிரதானியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏற்கனவே கடந்த வருடம் கூட, இந்த வருடம் 3ஆம் மாதம் கூட இந்த காணி நிலங்கள் தொடர்பான பதிவுகளுக்கு உங்களுக்கு இது தொடர்பான விளக்க காணொலி என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பயன்படுத்தி தனக்குன்ற ஒரு பிரதிநிதி இலங்கையில் வச்சுக்கொண்டு அவரின் ஊடாக இந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கார். இந்த மேல்முறையீட்டு மனுவில் வந்து அவர் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், ICCRR ஆக்ட் அந்த சட்டத்தின்படி தன்னிடம் தவறாக பயன்படுத்தப்பட்டு, அதாவது தன்னை தவறாக சித்தரித்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டு அதனூடாக தன்னை 1 வருட காலத்துக்கு மேலதிகமாக சிறை அடைக்கிறதுக்காக இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்ததுன்னு சொல்லி. ஸோ அப்போ இவர் இப்போ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இப்படி ஒரு முன்கூறிய இந்த மனுவை தாக்கல் செய்த காரணம்னு சொன்னால் அவர்கள் இது ஒரு குற்றம் இருக்குது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உதயன் கம்பம்பில மேலே இந்த குற்றம் மட்டுமில்லை, பலதரப்பட்ட வேறு குற்ற செயல்கள் வந்து இருக்குதாகவும் அது தொடர்பாக தொடர்ந்து விசாரித்து கொண்டிருப்பாகவும், அவ்வாறான அந்த இடத்துல ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு ஓகே அவர் விசாரணைக்கு வரவழைக்கப்பட வேண்டிய ஒருவர்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட கட்டாயம் விசாரணைக்கு போகணும். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இவர் போகவில்லை என்று சொன்னால் இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் தாய்லாந்தில் இருந்தார் சொன்னால் இவர் குற்றவாளி என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இலங்கை சட்டத்தின்படி எவ்வாறு ஒரு நபர் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள வந்து சரணடையாட்டியோ அல்லது அதுக்குரிய மறுமொழிகள் சரியான முறையில் அங்கே கையகப்படுத்தப்படாட்டியோ அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்படும். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி ரிமாண்டில் போடுவாங்களா இல்லை ஜெயிலில் போடுவாங்களா. குற்றங்கள் உறுதிப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் நேரடியாக ஜெயிலில் போகிற சம்பவம் இருக்குது அல்லது ரிமாண்டில் போகிற சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஸோ இதுதான் உதயன் கம்பம்பிலை விட இந்த வாய்க்கு வந்த விபரீதம் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால், நான் கூட ஒவ்வொரு செய்திகள் உதயன் கம்பம்பில தொடர்பான செய்திகளை பார்க்கும்போது நான் யோசிச்சு கொண்டிருப்பேன், இவருக்கு பின்னால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி. அதே மாதிரி இவர வாய்க்கு வந்த பின்னதானது. என்னென்னு சொன்னால், உண்மைக்குமே உதயன் கம்பம்பிலன்ற வந்து இலங்கை பேரின அரசியல்வாதிகளில் இனங்களுக்கு இடையிலான முருகலை தோற்றுவிக்கும் வகையில் மக்களிடையே வந்து உணர்ச்சிகளை தூண்டி விடுற அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர்ன்றது வந்து இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நோக்கிய இலங்கை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க என்ற வருகை அல்லது விஜயம். முக்கியமாக வந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் ஒன்று இருக்குது. அதாவது கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளே கிரவுண்ட் ஒன்று அங்கே நிறுவுறதுக்கான ஆரம்ப வைபவம். அதோடு சேர்த்து யாழ் மாவட்டத்தில் வந்து இனி நீங்கள் கொழும்புக்கு போக தேவையில்லை என்ற அளவுக்கு அங்கே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அலுவலகமும் அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், கச்சதீவு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக தமிழகத்தில் வந்து டிவிகே கட்சியினரால் இந்த கச்சதீவு தொடர்பாக பேசப்பட்ட ரீதியில் அது சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அதாவது கச்சதீவு இந்தியாவுக்கு தான் வேணும்னு சொல்லி. ஆனால் கச்சதீவுன்றது வந்து தற்போது ஒரு பேசுபொருளாக இருக்குது. ஆனால் இதே கச்சதீவு 2009 முதல் யாராலையும் பேச முடியாத அளவுக்கும் இருந்த காலப்பகுதியும் இருக்குது. அது இலங்கையாக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் யாராலையும் பேச முடியாத அளவுக்கு இருந்த காலப்பகுதியும் இருக்குது. பேச முடியாதுன்னு எட்டி பார்க்க முடியாத அளவுக்கும் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாரும் ஒரு பேசுபொருளாக இந்த கச்சதீவை பேசணும். ஸோ அப்படியான ஒரு கச்சதீவுக்கு இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக போன ஜனாதிபதி என்ற அந்த பதிப்பையும் கூட இலங்கை தற்போதைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பதிவு செய்திருக்கிறார். அதோடு இந்த ஜாழ் விஜயத்தின் போது உண்மைக்குமே இந்த 9ஆம் மாதம்ன்றது தமிழர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான மாதம். அதாவது ஜெனீவா கூட்டத்தொடர். எதிர்வரும் 15ஆம் தேதி இந்த ஈரூழி பயணம் யூரோப் நாடுகள் சில இதில் போய் அங்கே சுவிஸ் யூகே எல்லாம் கடந்து யூகேல ஆரம்பித்து அதெல்லாம் கடந்து கடைசி இறுதியாக ஜெனீவா மூன்றில் வந்து எதிர்வரும் 15ஆம் தேதி புலம்பெயர் தேசத்து தமிழர்கள் எல்லாரும் வந்து இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி ஒரு உரிமை போராட்டம் ஒன்று எதிர்வரும் 15ஆம் தேதி இடம்பெற இருக்குது. இது வருடாவடம் இடம்பெற ஒரு விடயம். இந்த ஜெனீவாவில் வந்து இந்த ஐநா பேரவையில் வந்து முக்கியமாக இலங்கை அரசால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக அங்கே தீர்வுகள் சில எட்டப்படுறது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் தற்போது இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அதற்குரியதா அல்லது வளமை போன்று இலங்கைக்குள்ள இடம்பெற வேண்டிய ஒரு அபிவிருத்தி திட்டங்களா அல்லது மக்கள் இன மதபேதமின்றி மக்கள் மத்தியில் அரசாங்கம் என்ற ரீதியில் செய்யப்படுற கடமைகளான்னு பார்க்க போகல. சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் வந்து இது ஒரு
சர்வதேச கண்ணை மறைக்கிறதுக்கான செயற்படலாம் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இடம்பெற்ற சம்பவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் திறப்பு விழா, அதாவது இப்போ ஜாழ் பிராந்திய ரீதியான அந்த கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கும்போது அங்கே திறக்கப்பட்ட அந்த கல்வெட்டு ஒன்று வைப்பாங்க தெரியுமா, ஒவ்வொரு கட்டிடமும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பிறகு திறக்கப்படையில் அங்கே வந்து உண்மைக்குமே மும்மொழிகளையும் எழுதியிருக்கு. முக்கியமாக சிங்கள மொழிக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டு, தமிழ் மொழி 2ஆம் இடம் கொடுக்கப்பட்டு, ஆங்கில மொழி 3ஆம் இடம் கொடுக்கப்படுறது. கடந்த கால ஆட்சியில் கொத்த ராஜபக்ச ஆட்சியில் வந்து சில வேளை தமிழ் மொழிக்கு 3ஆம் இடம் கொடுக்கப்பட்ட வரலாறு இருக்குது. அதே வேளை அந்த கல்வெட்டுகளில் யார் திறந்து வைக்கப்பட்டார், யார் நிதியளிக்கப்பட்டார் என்று கூட அந்த கல்வெட்டுகளை நீங்கள் இடம்பெற்றது பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அனுர்குமார திசாநாயக்காவால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மக்களின் வரிப்பணத்தின் ஊடாக, அதாவது இலங்கை மக்கள் பணத்தின் ஊடாக மக்களுக்காக இந்த சேவை கட்டடம் திறந்து வைக்கப்படுது. அதுவும் ஜனாதிபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த தேதியில 9ஆம் மாதம் 1ஆம் தேதி 2025 இந்த தேதியில திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மட்டும்தான் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஜனாதிபதி மக்களோட வரவேற்பை பெற்றதோட அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஆட்சிய உரைகளில் யாழ்ப்பாணம் வடக்கு, முக்கியமாக வடக்குல வந்து கடந்த காலங்களில் பாரிய யுத்தம் இடம்பெற்றது என்னத்துக்காக, தங்களோட உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக. ஆனால் யுத்தம் இடம்பெற்றதால வந்து வடக்கு கிழக்கு தெற்கு என்று சொல்லி ஒவ்வொரு பக்கத்தால் பிரிவினைவாதம் தோன்றிவிட்டது. இவ்வளவு காலம் நடந்த குற்றங்களுக்கான நீதியை வந்து இந்த அரசாங்கம் பெற்றுத்தரும். ஆனால் இனிமேல் இப்படியான ஒரு குற்றங்கள் நடக்கக்கூடாது. அதாவது அவர் மறைமுக செம்மனியை கூட கதைச்சிருந்தவங்களுக்கு தெரியும். இவ்வாறான புதைகுழிகள், மனித புதைகுழி என்றதில் அது வித்தியாசமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது டிரான்ஸ்லேஷனில். ஆனால் மனித புதைகுழின்னு சொல்லல, வித்தியாசமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதாவது இதுவரை காலம் இடம்பெற்றதுக்கு நீதி பெற்றுத்தரப்படும். ஆனால் இனிமேல் அவ்வாறான ஒன்று இடம்பெறக்கூடாது. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதற்கான வேலைப்பாடுகள் அரசாங்கம் செய்யும் என்றும், அதேவேளை வல்வெட்டித்துறை, அதாவது மீனவர் சார்பில் வந்து பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். அதேவேளை எதிர்காலத்தில் தங்களோட கடற்படை பாதுகாப்போடு உறுதிப்படுத்தி அயல் நாடுகளிலிருந்து, அது முக்கியமாக மறைமுகமாக சொல்லப்பட்டது, முக்கியமாக இந்தியாவிலிருந்து மறைமுகமாக அயல் நாடுகளிலிருந்து உங்களோட மீன்பிடி தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அதை வந்து தாங்கள் சரியான முறையில் சீர் செய்வதற்கான திட்டமிடல்களை வந்து வகுத்து கொண்டு வருவதாகவும் அங்கே குறிப்பிட்டது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கிரிக்கெட் டீமில் வந்து அது மறைமுகமாக குறிப்பிடப்பட்ட கருத்து, ஆனால் நேரடியாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய கருத்து. அதாவது இனிமேல் இலங்கை கிரிக்கெட் டீமில் வந்து மூவின மக்கள், சிங்களம், தமிழ், முஸ்லீம் இனத்திலிருந்து மூவின மக்களும் இடம்பெற ஒரு தேசிய அணியாக இருக்க வேண்டும் என்ற திட்டமிடல் அங்கே வகுக்கப்பட்டிருக்கின்றோம். ஸோ அதுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக இந்த யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது கட்டுமான பணிகள் ஆரம்பித்து இது முடிவடைக்கு கிட்டத்தட்ட நாளைக்கு 3 வருடங்கள் எடுக்குமெண்டு தொடர்ந்து இதே அரசாங்கம் ஆட்சி இருக்குமென்று சொன்னால், இன்னொரு 5 வருஷம் தாண்டி இருக்குமென்று சொன்னால், இந்த 10 வருஷத்துக்குள்ளேயே உண்மைக்குமே இலங்கை துடுப்பான கிரிக்கெட் அணிக்குள்ள வந்து சிறப்பாக விளையாடக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கார்கள், தமிழர்கள் இருக்கார்கள். முக்கியமாக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலமான அணியை உருவாக்குவார். அப்போ இந்த இலங்கைக்கு விளங்கும். உண்மைக்குமே அனுர்குமார திசாநாயக்கோட முயற்சியின் கீழே இலங்கை கிரிக்கெட் அணியில மூவின மக்களுக்குள்ளேயும் உண்மைக்கும் சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் இடம்பெறுவார்களாக இருந்தால் இலங்கையை பழையபடி யாராலையும் ஆட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில சிங்கள பேரினவாதிகள் யோசிப்பினம் வாயில கை வச்சு இப்படியான திறமையாளர்கள் உண்மைக்குமே இந்த தமிழர்களுக்குள்ள, அதாவது தமிழ் மற்றும் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள இருந்திருக்கார்கள் என்று வாயில கை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எங்களோட இளம் சமுதாயம் உருவாக்கும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு திறமையான விளையாட்டு வீரர்கள்லாம் இன்னும் இலைமறைக்காயாக வடக்கு கிழக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களோட தமிழர்களுக்குள்ள, அதாவது தமிழ் மற்றும் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள. ஸோ அவர்களையும் வெளிக்கொண்டு வந்து இப்படியான ஒரு தேசிய அணியில வந்து இடம்பெற்று இலங்கை என்றது வந்து மூவின தேசிய அணியில இந்த மூவின மக்களும் சேர்ந்து விளையாட போறோம். அதுவும் இந்த விளையாட்டுகளை வந்து மக்கள் எந்தவித பிரச்சனையின்றி, இன மத பேதமின்றி சந்தோஷமாக பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, 1996ஆம் ஆண்டு இலங்கை வேர்ல்ட் கப் வென்ற சரணத்துல வந்து போராட்டம் நடத்திய நிறைய குழுக்கள் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு குழுவும் ஆயுதத்துக்கு கீழே வச்சு போட்டு அந்த இலங்கையில அந்த கிரிக்கெட் துடுப்பாட்டத்தை பார்த்து மகிழ்ந்த காலப்பகுதியும் தான் அறிஞ்சிருக்கிறான்னு சொல்லி அந்த கூட்டத்தில் அவர் தெரிவிச்சிருந்தது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அதே வேளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கச்சதீவு பிரச்சனை, கச்சதீவுக்கு வந்து விஜயம் செய்திருந்தவர் கிட்டடியில் தமிழகத்தில் வந்து டிவிகே, அது தமிழகர் வெற்றி கழகம், இந்த வெற்றி கழகம் வந்து தங்களோட மாநாட்டில் வந்து கச்சதீவை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லி ஏதோ கடன் கொடுத்த காசை 4-5 பேரை அடித்து மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் தற்போது அது ஒரு பேசுபொருளாக இருக்குது. என்னென்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய நடிகர் என்ற ரீதியில் அது வந்து சோசியல் மீடியாவில் பரந்தளவில் பரப்பப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அனுர்குமார திசாநாயக்க உண்மைக்குமே செய்திகளில் வந்து விஜய்க்கு எதிர்கருத்து தெரிவித்தது, தளபதிக்கு எதிர்கருத்து தெரிவிச்சுதான் வருதே தவிர அனுர்குமார திசாநாயக்க அப்படி சொல்லலை. இப்போதைய அரசியல் இந்த சமகாலத்தில் வந்து நான் இப்படி இந்த கச்சேரி ஒரு பேசுபொருளாக நான் என் காலை எட்டினால் அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விடயம் வந்து அது இலங்கைக்கு தான், அது எவராலும் வந்து அதை வாங்க முடியாது, தொட முடியாதுன்னு சொல்லி அனுர்குமார திசாநாயக்க சொன்னது. ஆனால் இது நான் சொல்கிறேன்னு சொன்னால் 2009-2008ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் வந்து கச்சேரியை எட்டி பார்க்கறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அது இலங்கையில் இருக்க சிங்களவராக இருந்தாலும் சரி தான், இந்தியாவர்களாக சரி தான், ஆறாக இருந்தாலும் அதை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது தான் எல்லாரும் வந்து அதை
ஒரு பெரிய பேசு பொருளாக கதைச்சு கொண்டிருக்கணும். ஆனால் உண்மைக்குமே அது தமிழர்கள் சார்ந்த ஒரு பாரம்பரியமான இடமாக இருக்கணும்னு சொல்லித்தான் எங்களோட அபிப்பிராயங்கள். அது யார் அதை தக்க வச்சாலும் அது தமிழர்களுக்கு எந்தவித ஒரு ஆபத்தும் வராத வகையில் அது இருக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிரான ஒரு அரசியல் ரீதியான ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இன்றைக்கு தென்னிலங்கையில் வந்து அது ஒரு பெரிய பேசுபொருளாக எடுத்திருக்கணுமே தவிர மற்றும்படி அது ஒரு சாதாரண விஷயமாக தான் இவ்வளவு காலம் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கான இந்த யாழ்ப்பாண விஜயம் தொடர்பாக இலங்கையின் தாண்டி சர்வதேச ரீதியில் தற்போது இந்த குறிப்பிட்ட ஒரு நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களுடைய முக்கியமான பத்திரிகைகள், அதாவது சர்வதேச முக்கியமான சமூக செய்தி ஊடகங்களில் வந்து பெரிய பேசுபொருளாக பார்க்கப்படுது. அப்போ அந்த பெரிய அது அந்த ஒரு நாளைக்குள்ள விஜயம் மேற்கொண்ட ஒரு நாளைக்குள்ளேயே இது சர்வதேச ரீதியில் ஒரு பெரிய பேசுபொருளாக பார்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் சமூக இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச சமூக ஆய்வாளர்களுக்குள்ள, அரசியல் வல்லுநர்கள் அல்லது ஆய்வாளர்களுக்குள்ள கேட்கப்படுற முக்கியமான கேள்விகள் வந்து இந்த மாதம், அதாவது இந்த 9ஆம் மாதம் ஆரம்பித்த கையோட இவ்வாறு தமிழர்கள் பகுதிகளில் தமிழர்கள் சார்ந்த இலங்கை அரசாங்கம் இப்படி செய்கிற நன்மையான விஷயங்கள் எதை மறைப்பதற்காக, அங்கே செம்மணி மனித புதைகுழி என்ற ஒரு பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு வலயங்கள் என்று சொல்லி மக்கள் காணிகள் வந்து கையப்படுது, இன்னும் வஜ்ருக்கு விடைபெறாமல். அதே வேளை வந்து இப்போ மண்டைதீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட இருக்குது. ஆனால் உண்மைக்கும் மண்டைதீவில் வந்து மறைக்கப்பட்ட ஒரு அடையாளம் இருக்குது, அதாவது தமிழ் மக்களோட வலிகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்குது கிணறு என்ற வடிவில். ஸோ அதுகளை தோன்றக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்க சொல்லி அதையும் இன்னும் தாமதப்படுத்தி கொண்டிருக்காங்களேன்னு சொன்னால் இந்த 9 மாதம் 15ஆம் தேதி கிடைக்கும் வரைக்கும். ஸோ இவ்வாறு சர்வதேசத்துக்கு பல விடயங்களை வந்து மறைக்கிறதுக்காக இல்லது சர்வதேசத்தை கண்ணை மூடுறதுக்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அதாவது ஒரே நாளில் கிரிக்கெட் மைதானம் திறந்து வைக்கப்படுது, அங்கே தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது, தமிழ் மக்களுக்காக இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்கள் அங்கே நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் என்ற அந்த வாக்குறுதிகள் வெளிவருது. அதே போல் இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் துறக்கப்படுது, கச்சேரிக்கான விஜயம், இப்படி பல விடயங்கள் அங்கே நடந்து இருக்குது. இது நாடகங்களாக உண்மைக்கும் சாதாரணமாக ஒரு இலங்கை அரசாக குடிமக்களுக்கு செய்கிற நல்ல விஷயங்களான்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் இந்த விடயங்கள் கூட எதிர்வரும் 15ஆம் தேதி அங்கே ஒரு பேசப்படுற ஒரு பொருளாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இது திடீரென்று முடிவெடுத்து நடத்தப்படாத ஒரு விஷயம், ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இதுவும் ஜெனீவாவை நோக்கி ஐநா பேரவையில் இடம்பெற போகிற இந்த இலங்கைக்கு எதிரான சில திட்டங்களுக்கு ஒரு மறைப்பு சம்பவமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டவை அல்லது ஒரு சாதாரண இயல்பாக இடம்பெற்றான்னு சொல்லி அங்கே பொறுத்திருந்து பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டத்தொடர், அதாவது இந்த ஜனாதிபதி விஜயத்தில் முக்கியமாக தமிழ் அரசியல்வாதி கைகள் தங்களோட வருகை அல்லது தங்களோட பங்களிப்பை வந்து மிக குறைந்த அளவில் வெளிப்படுந்தது. அதை விட அனுரகுமார திசாநாயக்கனால் முக்கியமாக அங்கே குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் வந்து, அதாவது நான் ஏற்கனவே செய்திகளை சொல்லியிருக்கேன், 9ஆம் மாதத்துக்கு பிறகு வடக்கில் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய கைதுகள், நிறைய சட்டத்திருத்தங்கள் இடம்பெறும் என்று சொல்லி அதில் ஒரு மறைமுகமாக சொன்ன ஒரு கருத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் சில பேர் பாதாள உலக குழுவுக்கு அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளுக்காக முன் நின்றிருக்கார்கள் என்ற ஆதாரம் இளைஞரசிட்ட இருக்குது. இது தொடர்பாக பிற்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறும் என்றதான் இங்கே வெளியே பேசப்பொழுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஜயம் எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் பக்கமாக சாதகமாக இருக்குதா அல்லது இது ஒரு கண் துடைப்புக்கான பாதகமான விஷயமானு சொல்லி, அதே வேளை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறு என்னென்ன குற்றங்கள் இழைத்திருக்கிறார்கள், இது தொடர்பாக எவ்வாறு இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லி மற்ற காணொலிகளும் நாங்கள் பார்ப்போம். மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியில் சந்திக்கும் முறை